முதல்ல நம்ம வந்து சலீம் ஒரு முறை சலீம், அங்க டெல்லியில என்ன நிலவரம்? காங்கிரஸ் கட்சி காலையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தன்னுடைய காலை பொழுதை துவக்கிய காங்கிரஸ் கட்சி இப்போது மிகப்பெரிய ஒரு சோர்வை சந்தித்திருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியோட நிலவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய டெல்லியில் கூடிய அரசியல் நிலவரம் எப்படின்னு பாஜக வட்டாரத்தில் ஒரு குதூகலத்தை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சி மற்றும் பிற கட்சிகள் இந்த அரசியல் நிலைப்பாடு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த மே 16 மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட மே 16 தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகளும் வெளிவரக்கூடிய இறுதி நிலைமையில் அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது சலீம்? காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இரண்டு பேரும் சோர்வடைஞ்சிருக்காங்க. முதல்ல அதாவது பாஜக காலை முதல்ல இன்ஃபேக்ட் நேத்து முதல்லேன்னு சொல்லணும். நேத்தே பாஜக ஆஃபீஸ் உள்ள போகும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே லட் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமா, ஏன்னா தொலைக்காட்சி எல்லாம் முக்கியமா இந்த மக்கள் ஓட்டு போட்ட பிறகு அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தி நிச்சயமா வெற்றி பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேற்று அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த மகிழ்ச்சியை. இன்று காலை முதல் ரிசல்ட்ஸ் வெளிவர பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, முக்கியமாக அங்கே செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. அங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் ஒருத்தர் கூட வரல. முக்கியமாக அந்த இரண்டாம் தரப்பு மூன்றாம் தரப்பு தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட தான் பேச வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி தலைவர்கள் தான் காங்கிரஸ் ஆஃபீஸில் வந்து போயிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை ரொம்ப காலியாக இருந்தது, ரொம்ப வெறிச்சோடி கிடந்தது. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக ஸ்டேட் பை ஸ்டேட்டாக பார்த்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்த்துட்டு வந்தாங்க ரொம்ப உன்னிப்பாக எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் தரப்பில் சோர்வு காணப்பட்டது, பாஜக தரப்பில் மிகவும் குதூகலமாக காணப்பட்டார்கள். சலீம், டெல்லியை பொறுத்தளவுக்கு 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெல்லியில் இருக்கக்கூடிய 7 நாடாளுமன்றத்தில் ஏழுமே வந்து பாஜக முன்னில் இருக்கக்கூடிய நிலவரத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி யூபி இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம், 80 நாடாளுமன்ற தொகுதி கொண்ட யூபியில் வந்து கிட்டத்தட்ட 70 தொகுதியில் வந்து அவங்க ஒரு முன்னிலை வைக்கக்கூடிய இது விஷயத்தை பார்க்குறோம். நீங்கள் வந்து வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டீங்க. டெல்லி போயிருந்தீங்க, யூபி போயிருந்தீங்க, குஜராத் போயிருந்தீங்க, பல இடங்களை பார்த்தீங்க. அமித்ஷா வந்து அவருடைய பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் 21ஆம் தேதி பிரதமராக பதவி இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியுடைய வலதுகரமாக அறியப்பட்ட அமித்ஷா அவர்கள் யூபியில் வந்து அவருடைய அந்த தேர்தல் பணிக்காக நியமிக்க அந்த அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? 80 தொகுதியில் கிட்டத்தட்ட 70 தொகுதியில் வந்து அவங்க வந்து இவ்வளவு பெரிய முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன திட்டமிட்டு இருந்தாங்களோ, என்ன செயல்படுத்த நினைச்சிருந்தாங்களோ அதை முழுமையாக செயல்படுத்திருக்கா தெரிய வருது. அவங்களுடைய நிலைப்பாடுல என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க சலீம்? முக்கியமா இந்த முறை பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச யார் வென்றெடுக்கிறார்களோ அவர்களே ஆட்சி கட்டிலில் அமர்கிறார்கள். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தை இந்த முறை ரொம்ப போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப முடிவு பண்ணாங்க. அதனாலதான் அமித்ஷாவை அங்க வந்து நியமித்தார்கள். அதற்கு பின்னாடி நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்தது. பாஜக 40 கீழே தான் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டஸ்டா ஓட்டு போட்டுட்ட பிறகு பாஜக எப்படியும் 55 அமித்ஷா பாஜகவுக்கு வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது சுமார் 72 லீடிங்ல இருக்காங்க பாஜக அப்படின்னு ரொம்ப எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம வட மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தோம்னா பாஜக 2 சீட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. அதற்கு கீழே அப்படியே ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் பாஜக வென்றெடுத்திருக்காங்க. பஞ்சாப்ல அகாலிதள் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க பாஜக கூட்டணி. அப்படியே பக்கத்துல வந்தோம்னா உத்தரப்பிரதேஷ் 80க்கு 72 வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னே சொல்லலாம். பீகார்ல பாஜக நிறைய சீட்ஸ் வென்றெடுத்திருக்காங்க. நிதிஷ்குமாருக்கும் லாலு பிரசாதுக்கும் பின்னடைவு பீகார்ல என்றுதான் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் லாலுவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்படியே கீழே ஜார்க்கண்ட் வந்தா பாஜக, இன்னும் கீழே அதன் பிறகு சத்தீஸ்கர் வந்தா பாஜக. ஒடிசால மற்றும் நவீன் பட்நாயக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. மத்திய பிரதேஷ் பாஜக, சிவராஜ் சிங் சௌஹான். ராஜஸ்தான் பாஜக 25க்கு 25. குஜராத் கம்ப்ளீட்டா பாஜக. கீழே வந்தா கர்நாடகா பாஜகவின் கை ஓங்கி இருக்கிறது. இன்னும் கீழே வந்தா ஆந்திராவை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று தெலுங்கானா டிஆர்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே போல டிடிபி கூட்டணி வச்சிருந்தாங்க பாஜகவோட. தெலுங்கு தேசம், ஆந்திரால பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு. பாஜக கூட்டணி. கேரளால ஒண்ணும் இல்ல, 0. அதே போல தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 25ல் 13 சீட்ஸ் லீடிங்காக இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அவங்களுக்கு 330க்கு மேலே எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி. தேர்தல் யுக்தி ரொம்ப கிளியரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 பாயிண்ட் சொல்லிடணும். ஒன்று, இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு காரணம் தேர்தல் ஆணையம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். தேர்தல் நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, சவாலான விஷயமே. தேர்தல் ஆணையத்திற்கு நிறைய அரசு ஊழியர்கள்லாம் துணை புரிந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு ஊழியர் வேலூர் மாவட்டத்தில் பூங்கொடி என்ற ஆசிரியை தன்னுடைய பணியை முடித்துவிட்டு ட்ரெயினில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய உடல்கள் துண்டு துண்டாக போனதாக செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக ஆசிரியர்கள்லாம் வந்து கொதிச்சு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இதே நேரங்களில் ஒரு சில இன்ஃபேக்ட் சென்னையிலேருந்து நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க.
நிறைய டீ கடை நண்பர்கள்லாம் கூட ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க, இது மட்டும் இல்ல இன்னும் மேலும் பிரம்மாண்டமாக பண்ண வேண்டும். சலீம், விரிவான தகவல்களை நீங்க டெல்லியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சலீம். அதுபோக நீங்க வந்து தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றினாங்க, அவங்களுடைய உயிரை கூட துச்சமாக முயற்சி எவ்வளவு போனாங்க, இதனால எவ்வளவு விபத்துகள் நடந்தது, அதனால ஒரு உயிரை இழந்த ஒரு ஆசிரியர் பற்றி ஒன்று தகவல் சொன்னீங்க. அடுத்ததாக நமது மூத்த செய்தியாளர் திரு பீர் முகமது நம்ம இணைந்திருக்கார். திரு பீர், உங்கள்ட்ட நம்ம தமிழ்நாடு நிலவரம் பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நிச்சயமா நீங்க வந்து அதிமுகவோட ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய பிளான், அவங்களுடைய எக்ஸிகியூஷன் என்னென்ன செயல்படுத்துறாங்க, எப்படி அமல்படுத்துறாங்க, பல விஷயங்கள் நீங்க பார்த்து வரீங்க. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ரொம்ப திடமாக நம்பிக்கொண்டிருந்த விஷயம் 35 சீட்டு கீழே நம்ம வரப்போறதே இல்லைன்னு. மற்ற பார்வையாளர்கள்லாம் நிறைய வந்து 30 வரும் 21 சொல்லிட்டு இருந்தா கூட தமிழக முதலமைச்சர் 40ல் ரொம்ப திடமா இருந்தாங்க. ஒரு 30 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன திரு மலைச்சாமி, முன்னாள் தேர்தல் ஆணையர் மலைச்சாமி கூட நீக்கப்பட்டார். அவங்களுக்கு வந்து 30க்குங்கிற சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் 40 நம்ம தான் எடுக்க போறோம்னு சொன்னோம். கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்ணம் முழுமையாக நிறைவேறும் வகையில், அவங்களுடைய திட்டமிட்டபடி நடக்கிற வகையில் 39 தொகுதியில் 37 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த செயல்பாடு, இந்த அமைப்பை எப்படி வச்சாங்க? வேட்பாளர்களா அல்லது அவங்களுடைய பிரச்சாரமா? எந்த கூட்டணியுமே இல்லாம இந்த வெற்றி அவங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? அவங்களுடைய வியூகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாண்டே, முக்கியமாக ஜெயலலிதா தன்னுடைய தொண்டர்களிடம் பேசும்போது, குறிப்பாக பொதுக்குழுவில் அதிகமாக அவர் தொண்டர்களிடம் பேசும்போது, நீங்கள் தோற்பதற்கு நீங்கள் மட்டுமே காரணம், எப்போதுமே நீங்கள் தோற்பதற்கு மற்றவர்கள் காரணம் அல்ல, எப்போதுமே நீங்கள் உத்வேகத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்று அடிக்கடி ஜெயலலிதா தனது தொண்டர்களிடம் பொதுக்குழு கூட்டத்தில் சொல்வார். அந்த உத்வேகத்தை அவர் இந்த முறை தனது தொண்டர்களிடம் உருவாக்க முடிந்தது தான் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் 1998ஆம் வருடத்திற்கு பிறகு ஜெயலலிதாவால் மத்திய அரசு அதாவது ஒரு செல்வாக்கு செலுத்தத்தக்க ஒரு எண்ணிக்கையை அவரது கட்சி பெறவே இல்லை. 18 இடங்களை 1998ஆம் ஆண்டு அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றார்கள். 15 ஆண்டுகளாக அவர்களுக்கு டெல்லியில் சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு எண்ணிக்கை இல்லை. எனவே இந்த தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக அதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக 2011 தேர்தலை, அதாவது சட்டமன்ற தேர்தலை முடித்த பிறகு ஒவ்வொரு வருடமும் நாம் தனியாக போவதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அவர்கள் மனதில் பதிய வைக்கும்படி ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்னதாகவே ஒரு அமைச்சருடைய குழந்தையுடைய திருமண விழாவில் பேசும்போது, நாம் பாரதிய ஜனதா அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணிக்கு நாம் தயாராக வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசுடைய ஆட்சியோ அல்லது காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுடைய ஆட்சியோ தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக தமிழக நலன்களுக்கு பெரும் சாதகமாக இல்லை என்கிற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் அந்த அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் பதிய வைத்தது. அதற்கு முன்னதாக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்னவே இதற்காக பணிக்குழுவை நியமித்து ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பட்டியல் எடுத்தது. அதாவது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு திட்டமிட்ட, ஒரு முன் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு. அதற்கு கிடைத்த வெற்றி, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இப்போது கூட நரேந்திர மோடிக்கு கிடைத்த வெற்றியை பற்றி சொல்லும்போது, அதிகமாக பயணம் சென்றவர், சுற்றுப்பயணம் சென்றவர், பிரச்சாரத்துக்காக பயணம் சென்றவர் நரேந்திர மோடி. அவருடைய உழைப்பு அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்வது போல ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு கடுமையான உழைப்பை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு குற்றம் சொல்லப்பட முடியாத அளவுக்கு இந்த ஆட்சியை நடத்தி சென்றதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். பாண்டே.